ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனேன். அங்கே என்னோட வேலை பார்த்த பையன் அறுதி இப்போ என்னோட பின்னாடி சுற்றி வந்தாங்க. நான் குடும்ப கஷ்டத்துக்கு வந்திருக்கேன், பேசாதீங்கன்னு சொல்லும் போதும் வாண்டடாக வந்து பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய இடம், நீ லவ் பண்ணுற தெரிஞ்சால் ஏற்றிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்கு 30 பவுன் போட்டு ஒரு வண்டி 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்து வச்சா தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன், யாராக இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க வந்து சொன்னாங்க, நீ கன்சீவ் ஆனால் மட்டும்தான் எங்கள் அப்பாட்ட நான் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி பேசி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கன்சீவ் பண்ணி விட்டாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு 2 பேர் வீட்லேயும் போய் பேசலாம் வான்னு சொன்னாங்க. நான் அம்மா வீட்டில் வந்து பேசினதுக்கு எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, குழந்தைய அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. கேட்கல. அப்படி அவன் தான் வேணும்னு சொன்னால் வீட்டில் யாருமே வேணான்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்து இவனை தேடி நான் போனேன். அப்போ போகும்போது 3 நாள் மட்டும் டைம் கொடு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சித்தி வீட்டில் 3 நாள் வந்து இருந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணும்போது, இல்லைப்பா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. 10 நாளில் அவ்வளோ சண்டை. வீட்டில் பேசிட்டு வரவே இல்லை. அப்புறம் பொங்கல் வரைக்கும் டைம் கேட்டாங்க சார். பொங்கல் வரைக்கும் டைம் சொன்னதுக்கப்புறம் வரவே இல்லை. எங்கே போனால் என்ன ஆனால் தெரில, ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எதுவுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் மேலே போக்சோ கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு எஃப்ஐஆர் போட முடியாதுமா அப்படின்னு ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க. வேணா உனக்கு உதவி பண்ணுற விதமாக எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லு, நாங்கள் வேணால் எஃப்ஐஆர் போடுறோன்னு சொன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸ்க்கே 2 டைம் போயிட்டேன் சார். நானாக வாண்டடாக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாலும் உன் ஃபைல் வரல, அவன் மேலே போக்சோ இருக்குது, எஃப்ஐஆர் போட முடியாது, நீ வேணால் நீதிமன்றத்தில் அவன் எப்பப்போ வாய்தாவுக்கு வரானோ அப்போ போய் அவனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சு அலட்சியப்படுத்திட்டாங்க சார். நிறைய டைம் பையனோட சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த குழந்தை முகத்தை பார்த்து என்னால் சூசைட் கூட பண்ணிக்க முடியல சார். என்னம்மா இப்போ உங்களோட கோரிக்கை என்னம்மா? என்ன அவனோட சேர்த்து வைக்கணும் சார், அதுதான் என்னோட கோரிக்கை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டில், சித்தி வீட்டில் தான் சார். அவங்க டெய்லியும் கொத்தனார் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்க்க முடியும். அவங்களுக்கு 4 குழந்தைங்க சார். குழந்தைக்கு முடியலைன்னா கூட பக்கத்தில் யார்கிட்டயாவது 100 ரூபா கடன் வாங்கிட்டு தான் சார் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற நிலமையாக இருக்குது. இப்போ கூட குழந்தைக்கு முடியலை, நான் எங்கே போய் என்ன செய்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எவ்வளோ நாளாக அங்கே தேடி அலைஞ்சிங்க? 2 வருஷமாக நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்தா எனக்கு தெரியாது ஒரே வார்த்தையோடு சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க சார்.